ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். நான் அன்னைக்கு மார்னிங் கிட்ஸை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் உள்ள ட்ரேயை எடுத்து அதில் எப்போவுமே நான் ஒரு சிலிக்கான் மேட் ஒன்று போட்டிருப்பேன். அந்த மேட்டில் அந்த டர்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மேட்டை நல்லா தட்டி விட்டுட்டு அதில் உள்ள டர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மல்டிபர்பஸ் கிளீனர் போட்டு அதை தொடச்சிட்டு அதில் திருப்பி நான் வெளியே எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் திருப்பி எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். நம்ம கடையில் இந்த பேக்கில் வாங்குகிறோம், ஜிப்லாக் பேக்லேயே வருது குக்கும்பர், ஸ்பீனச் அப்படி அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி வர்றதை நம்ம வெளியே எடுக்காம அந்த பேக்கோடையே அப்படியே வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் வரும். ஸோ நான் கீரையை நான் ஒரு பிக் பேக் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பிக் பேக்கில் உள்ளது எடுத்துட்டு நான் இந்த மாதிரி நிறைய பேக்ஸில் நான் ஜிப்லாக் பேக்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ தேவைப்படும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் மேலே உள்ள ட்ரேயை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து வச்சிட்டு இருந்தேன். கேரட், எக் பிளான்ட் அதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிட்டு இருந்தேன். பாவக்காய், இது பார்த்தீங்கன்னா கேப்சிகம், பெல் பெப்பர், அப்புறம் இது செரி டொமேட்டோ. செரி டொமேட்டோ இந்த சாலடுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. எல்லாமே எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த ட்ரேல பாருங்க எவ்வளோ டர்ட்ஸ் இருக்குன்னு. ஸோ அந்த இதை நீங்கள் டைரெக்டாக போட்டிங்கன்னா அந்த டர்ட்ஸ்லாம் அந்த ட்ரேல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேட் போட்டுட்டு போட்டிங்க அப்படின்னா க்ளீனாக இருக்கும். ஸோ மேட் போட்டுமே அதில் உள்ளது அதில் ஸ்பில் ஆயிடுச்சு. ஸோ நான் மல்டிபர்பஸ் கிளீனர் போட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு அதில் உள்ள டர்ட்டி எல்லாம் தொடச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த மேட்டை உள்ளே வச்சுட்டு நான் எடுத்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி உள்ள அரேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ சைடில் உள்ளதை நான் க்ளீன் பண்ணலான்ட்டு சைடில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டு அதில் உள்ளதெல்லாம் தொடச்சிக்கிறேன். தொடச்சிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். செரி டொமேட்டோ எனக்கு உள்ளே வச்சா எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செரி டொமேட்டோவையும் ஜிஞ்சர் நம்ம டீ போடுறதுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜிஞ்சரும் செரி டொமேட்டோவும் நான் வெளியே உள்ள ட்ரேலே வச்சுக்கிறேன். ஸோ தட் நான் ஈஸியாக அதை எடுத்துப்பேன். குக்கும்பர் ஃப்ரெஷ்ஷாக உள்ள பேக் உள்ளே வச்சுட்டேன். இது காலியான பேக்கு. ஸோ அதுலேருந்து ரெண்டு மிச்சம் இருந்தது. ஸோ அதை எடுத்து இதில் வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம உள்ளே இருந்து தேடிட்டு இருக்க வேண்டாம். அதே மாதிரி மேலே இருக்கிற ட்ரேலையும் க்ளீன் பண்ணிட்டு அதை வரிசையாக அடுக்கி வச்சுக்கிறேன். பேக்கிங்குள்ள திங்ஸ், பேக்கிங் சோடா, அப்புறம் ஈஸ்ட்டு, பேக்கிங் பவுடர், வினிகர் அதெல்லாம் தனியாக, அதுக்கப்புறம் சாஸு, நம்ம ஸ்ப்ரெட்டு அதெல்லாம் தனியாக அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ நம்மளுக்கு பேக் பண்ணும்போது நம்ம ஈஸியாக அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கு நாங்கள் மொத்தமாக காஸ்கோலேருந்து வாங்கிட்டு வர்றதுனால 2 ட்ரே வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ எக்கு அங்கே தான் சீப்பு. லோக்கலாக வாங்கினோன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்போது நான் அந்த ட்ரே நம்ம அவசரமாக குக் பண்ணும் போது அதுலேருந்து எடுக்கும் போது நிறைய வாட்டி எனக்கே எக்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. அதனால வெளியே உள்ள ட்ரேல நம்ம 12 eggs வைக்கலாம். அதனால ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே உள்ள ட்ரேல நான் எக்ஸை வச்சுக்கிறேன். ஸோ இது காலியான பிறகு திருப்பி நான் உள்ள இருந்து எடுத்து ரீஃபில் பண்ணிப்பேன்.
வெளியே வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்டாக் ரூம்லலாம் வந்து வெளியே எக்ஸை வச்சு பார்த்தேன். ஆனா எக்கு வந்து சீக்கிரமா வந்து கெட்டு போயிருது. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே ஃப்ரிட்ஜ்ல வச்சா அது எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால பேக்கிங் பண்ணும்போது மட்டும் நம்ம வந்து 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எக்கை வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணணும். மற்றபடி வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தால் வந்து அது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால நான் ஃப்ரிட்ஜில் தான் இப்போ வைக்கிறேன் எக்ஸை ஃபுல்லாகவே. இப்போ நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா யாக்குல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க்கு. இது வந்து ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு கிட்ஸ்க்கு வந்து நாங்கள் காஸ்கோவில் வாங்குவோம். இதுக்குன்னு ஸ்டாவுமே கொடுக்குறாங்க. நட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் காஸ்கோலேயே மொத்தமாக வாங்கிறது தான். அதனால நான் தேவையானது மட்டும் தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வெளியே வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். அதிலே வந்து அந்த பேக்கெட்லேயே போட்டிருக்கும் ரெஃப்ரிஜரேட் ஆஃப்டர் ஓப்பனிங்னு. ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வந்து ரொம்ப சேஃப். இப்போ ஃப்ரிட்ஜ் வேலை வந்து முடிஞ்சுது, க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த சைடு வந்தாச்சு. ஸோ கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார்லாம் வந்து நம்ம சட்னிலாம் அடிக்கடி அரைக்கிறதுனால மெஸ்ஸி ஆகுது அடிக்கடி. ஸோ எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணும் போது மிக்ஸியே சேர்த்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நான் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். உள்ளெல்லாம் வந்து அந்த சிந்தி கிடக்குது, அந்த மிக்சியில் உள்ளதெல்லாம் சிந்தி கிடக்குது. ஸோ தினமுமே நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணும் போது மிக்சியை வந்து லைட்டாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா எப்போவுமே வந்து நம்மளுக்கு புதுசு மாதிரி இருக்கும். ஸோ மிக்சியை வந்து இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. மிக்சியில் வந்து ஒயர் வந்து பெருசாக நீளமாக வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் கிடைக்குது. இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம டபுள் டேப்டு ஸ்டிக்கர் தான் இது. ஸோ ஒரு பக்கமாக பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம மிக்சிக்கு பின்னாடி வந்து இதை ஒட்டி வச்சிட்டோம்னா நம்ம ஒயரை வந்து அப்படியே எடுத்து இதில் சுற்றி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வந்து அழகா இருக்கும், ஒயர்ஸ் வந்து வெளியே தெரியாது. ஸோ நான் இப்போ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே வந்து நான் ஒட்டி ஒரு 2-3 months யூஸ் பண்ணது வந்து பசை போயிருச்சு. அதனால இப்போ இன்னொன்று வேற ஒன்று எடுத்து நான் புதுசு எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த இதை உரிச்சிட்டு நம்ம அந்த மிக்சிக்கு பின்னாடி ஒட்டிட்டோம்னா நம்ம வந்து ஒயரை வந்து அதில் சுற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் வந்து மல்டிபர்பஸ் கிளீனரை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். அப்புறமா அதில் உள்ள ஆயிலெலாம் சிந்தி இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணும் போது நம்மளுக்கு வந்து கிச்சன் எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்கும். அப்புறமா வந்து நான் ரிமூவ் பண்ண ட்ரே எல்லாம் வந்து இப்போ அதில் ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கிச்சனில் உள்ள அந்த கீழே போட்டிருக்கிற மேட் வந்து நம்ம சமைக்கிறாங்க நின்று சமைக்கிறதுனால வந்து டர்ட்டி ஆயிடுது. ஸோ இப்போ அதையுமே வந்து அதை நல்லா தட்டிட்டு அந்த இடத்துல வேக்யூம் போட போகிறேன். நெக்ஸ்ட் வந்து லஞ்சுக்கு வந்து எக் பஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கை வந்து நான் பாயில் பண்ண போகிறேன். இது வந்து பஃப் பேஸ்ட்ரி, இது நான் காஸ்கோவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும்தான், அதனால 2 எக் மட்டும் நான் பாயில் பண்ணிக்க போகிறேன். ஸோ எக்கை வந்து எப்போவுமே வந்து நல்ல பாயிலிங் வாட்டர் பாயில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னா வந்து அதோட தோல் வந்து ஈஸியாக நம்மளுக்கு உறிஞ்சு வந்துடும். அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் வீட்டில் இல்லை, ஸோ ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து முறுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ முறுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு நான் 4 கப்புக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நான் இப்போ வச்சிருக்கேன் இல்லையா கப் கையில், அதில் 4 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் ஒரு பவுலில். 4 கப்பு அரிசி மாவுக்கு வந்து நம்மளுக்கு 1 கப்பு உளுந்து மாவு தேவை. ஸோ உளுந்த மாவுக்கு வந்து நான் மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் 1 கப்பு உளுந்து எடுத்து அதை வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நான் வந்து அந்த பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் முறுக்கு. நிறைய சேர்க்கக்கூடாது, ஒரு 1/4 கப் அளவுக்கு இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை எடுத்து 2ஐயும் சேர்த்து நான் வறுத்துட்டு அரைச்சி அதை வந்து சலிச்சு எடுத்துக்க போகிறேன்.
இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அதை சலிச்சிக்கிறேன். இதுல அந்த கப்ல வந்து நான் இப்போ அளந்துக்கிறேன். அளந்துட்டு இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். இதுல வந்து நான் 2 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 1 டீஸ்பூன், அப்புறமா வந்து 1 டீஸ்பூனுக்கு கியூமின் சீரகம் வந்து 1 டீஸ்பூன், இவ்வளவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து அதுக்கு முன்னாடி பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். பட்டர். ஸோ டோட்டலாக வந்து 4:1 ரேஷியோ தான். 4 கப் அரிசி மாவுக்கு 1 கப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பவுடரு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கருப்பு எள்ளு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டர். பட்டர் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து லைட்டாக வந்து ஆயிலை ஹீட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளவும் சேர்த்துட்டு தேவையான அளவு, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் அந்த நம்ம சப்பாத்தி மாவுக்கு வரோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டா வரவிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு முறுக்கு வந்து ஈஸியா புளியறதுக்கு வரும். நான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாண்ட் மிக்சர்ல தான் விரவிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவு வந்து விரவி வச்சுக்கிறேன். இப்போ இங்க சைட்ல வந்து எக் பஃப்க்கு வந்து ஆனியன் கட் பண்ணலான்ட்டு கட் பண்ணிட்டு இருக்கேன். எக் பஃப் வந்து சைட் பை சைடு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு முறுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து அதில் சேர்த்துப்போம். கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் நான் வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்ட் மிக்சரில் விரவின மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பதத்தில் தான் இருக்கணும். முறுக்கு இந்த பதத்தில் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ செல்லுக்குள்ளே வச்சுட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு முறுக்கு சுட்டுக்க போகிறேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட்ரி ஷீட்ஸை வந்து வெளியே வச்சுருந்தேன். ஸோ அது டீஃப்ராஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஷீட் சைடு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு முட்டையை வந்து உரிச்சு எடுத்துக்கிறேன். முட்டை பாருங்கள், நான் வந்து பாயில் பண்ண வாட்டரில் போட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் வந்து நம்ம பாயில் ஆனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நம்ம கோல்டு வாட்டரில் போடணும். அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு நீட்டாக உறிஞ்சு வரும். இப்போ 2 முட்டையை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பாதியாக ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு பாதியை தான் வந்து நான் ஒவ்வொரு ஷீட்டில் வந்து நான் வச்சு மடக்கணும். இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா விஸ்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இது நம்மளுக்கு ஆக்ட் ஆக போகுது. ஸோ ஒட்டுறதுக்காக தான் நான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பேஸ்ட்ரி ஷீட் எடுத்துக்கலாம். அதோட சைட்ஸில் 4 பக்கமும் வந்து முட்டையை வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரஷ் பண்ணிட்டு நான் ரெடி பண்ணி வச்சிருந்த ஆனியன் இருக்கு இல்லையா, அந்த ஆனியனை வந்து நான் சென்டரில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதில் என்னெல்லாம் போட்டேன் அப்படின்னா வந்து எதுவுமே சேர்க்கல. கரம் மசாலாவும் கொஞ்சம் சில்லி பவுடர், சால்ட்டு, இவ்வளோ மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து வச்சுட்டு முட்டையை வந்து அதுக்கு மேலே வச்சுட்டு 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ வீடியோவில் பண்ணுற மாதிரி 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா வந்து இதுக்கு மேலே வந்து எக்கை வந்து ப்ரஷ் பண்ணிக்கணும். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டட் ஓவனில் வந்து 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியான எக் பஃப் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்நாக் மாதிரி தான். ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஓவனில் வச்சுட்டேன், அந்த வேலை முடிஞ்சுது. ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா முறுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த மாதிரி சிப்லாக் பேக் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பேக்ல வந்து நான் நல்ல கீ அப்ளை பண்ணிக்கிட்டேன். பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம சுத்தி எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் நல்ல ஈஸியா இருக்கும். இப்போ நான் வந்து இத புழிஞ்சு வச்சுட்டேன். ஸோ இப்போ சூடான ஆயில்ல வந்து இத போட்டு எடுத்துட வேண்டியதுதான். ஆயில்ல போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சம் தள்ளி நின்னுட்டே போடணும். இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி போட்டுறணும், அவ்வளவுதான். இப்போ நம்மளோட முறுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியா ரெடி ஆயிருச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், டேக் கேர்.